السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. وقال الله تعالى أيضا في كتابه العظيم: أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه فويل للقاسية قلوبهم من ذكر الله أولئك في ضلال مبين. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற இஸ்லாமிய தாய்மார்களே, அல்லாஹு தாலா மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருப்பது அவன் நமக்கு அல்லாஹ் செய்திருக்கிற மீண்டும் ஒரு நிஅமத்தாக நாம் இதை எடுக்க வேண்டும். ஏன்னா இது போன்ற அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற சபையில் நாம் வந்து அமருவது, நாம் வானவர்களோடு அமர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. கடந்த வகுப்பில் நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் வெறுமனே ஒரு பேச்சு அல்லது ஒரு பயான் கேட்கிறதாக மட்டும் இதை நினைக்காம நாம் வானவர்களோடு அமர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஹதீஸில் வருது, அல்லாஹ்வுக்கு சில வானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பூமியிலே சுற்றித் திரிகிறார்கள். எங்கேயாவது அல்லாஹ்வை நினைவு கூறுகிற இடம் ஒரு சபை இருக்குமாக இருந்தால் அவர்கள் ஏனைய வானவர்களையும் அழைக்கிறார்கள். ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், நீங்கள் தேடி வந்த இடம் இதோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏனைய வானவர்களையும் அழைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த சபை சூழப்படுகிறது, வானவர்களால் வானம் அளவுக்கு அந்த இடம் சூழப்படுகிறது. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த சபையை பற்றி சொல்கிறார்கள் என்று நாம் கடந்த பயானில் பார்த்தோம். உண்மையிலே அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவது என்பது நமது வாழ்க்கையிலே இது போன்ற வாய்ப்புகள் ஒரு மிக அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத்தாக இருக்கிறதுன்றதை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை அழகான முறையிலே நடத்தணுன்றதுக்காக முன்னின்று உழைக்கக்கூடிய நமது சகோதரர்கள், குறிப்பாக எனக்கு தெரிந்த வகையில் அவங்க எல்லாருமே ஒரு பிஸியான ஆட்கள். கிடைக்கிறது அந்த வெள்ளிக்கிழமை, அந்த சனிக்கிழமை தான். ஆனாலும் அந்த ஒரு குறுகிய அந்த 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 டைமை கூட இந்த மார்க்க நிகழ்ச்சி அழகாக நடத்துனதுக்கு ஒரு மிகவும் பிரயத்தனம் எடுக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நானும் அதே போல் நீங்களும் அவர்களுக்காக நாம் கண்டிப்பாக துஆ செய்யணும். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு தூர இடங்களில் இருந்தெல்லாம் சகோதரர்கள் வருகிறார்கள். வரக்கூடிய சகோதரர்களுக்காகவும் அல்லாஹு தாலா அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கணும், அவர்களுக்கு ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு உலக வாழ்க்கையை வழங்கணும், அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வாய்ப்புகளையும் வளங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு திறந்து கொடுக்கணும், அவர்களுடைய குடும்பங்களிலும் பிள்ளைகளிலும் கண்குளிர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காகவும் துஆ செய்தவனாக. கண்ணியமான சகோதரிகளே, குறிப்பாக தாய்மார்களே, இன்றைய தலைப்பு என்னண்டா, சீர்திருத்தப்பட வேண்டிய மனித உள்ளங்கள். இப்போ மனிதன் தன்னையே அழகுபடுத்துகிறான், தன்னுடைய உடல் தோற்றத்தை அவன் பல்வேறு வடிவங்களில் மாற்றுறான். ஆடை அணிந்து அழகாக அவன் சமுதாயத்துக்குள்ள நடமாடுகிறான். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு ஆரோக்கியமானவனாக இருக்கும். இந்த ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்வது உடல் உள ஆரோக்கியம். மனிதன் உடல் ரீதியாக ஒரு பலமானவனாக இருக்கிறான் என்பது எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அருளோ, அதைவிட ஒரு பெரிய அருள் என்னன்னா உள ரீதியாக அவன் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடல் ரீதியாக நாங்கள் பலமாக இருக்கிறோம்ன்றதை விட உள ரீதியாக நாம் மிக பலமானவர்களாக இருந்தால் தான் இந்த உலகத்திலே நம்மளோட வாழ்க்கையை சரியாக கொண்டு போக முடியும்.
ஆளை பார்த்தா பெரிய யானை சைஸில் இருப்பான். ஆனால் ஒரு பூனை செய்கிற வேலையை கூட சில மனுஷன் செய்ய மாட்டான். காரணம், அவன் உடலிலே திடகாத்திரமாக இருக்கிறான், உளரீதியாக மிக பலவீனமான ஒரு நிலைமையில் அவன் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் மாறணும்னு நினைக்கிறோம். இந்த வேலை நம்மகிட்ட இருக்கக்கூடாது, நம்மளோட லைஃப் சிஸ்டத்தை நம்ம மாற்றணும், நம்முடைய பொருளாதார முறைமையை மாற்றணும், நம்மளோட வாழ்க்கையினுடைய அமைப்பை மாற்றணும். சில பேர் மார்க்க ரீதியாக என்னுடைய நடவடிக்கைகளை நாம் சீர்படுத்தணும், ஒழுக்க ரீதியாக என்னை நான் மாற்றிக்கொள்ளணும் என்று நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் அதில் வெற்றி பெறுகின்றவர்களை விட தோல்வி அடைகிறவர்கள் இருக்கிறார். பொதுவாக நாம் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். மனிதனுடைய அன்றாட நடவடிக்கை வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் அவன் உளரீதியாக எப்படி இருக்கிறான் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. உளரீதியாக ஒருவன் சரியான ஒரு ஆரோக்கியமாக இல்லை என்றால், அல்லது உளரீதியான ஒரு உறுதி அவன்கிட்ட இல்லை என்று சொன்னால், அவன் வாழ்க்கையில் மிக பெரும் தோல்விகளை பின்னடைவுகளை அவன் சந்திக்க நேரிடும். இதுதான் யதார்த்தம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் தன்னுடைய வேலையை திறம்பட செய்யணும்டா, அவன் பிசிக்கலி மட்டுமல்ல, அவன் உடம்பு ரீதியாக மட்டுமல்ல, உளரீதியாக அதுக்கு தயாராகணும். அது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது பொருளாதார வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, இது முக்கியமான ஒரு விஷயம். எனவே தான் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இஸ்லாம் மனித உள்ளங்களை பற்றி நிறைய பேசுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் இஷா ஜமாத்தோட தொழுதிருப்பீங்க. இந்த பள்ளியில் தொழுதிருப்பீங்க எல்லாரும். இந்த பள்ளியில் தொழுதவங்க கொஞ்சம் லேசாக அப்படி காட்டுங்க கையை. இந்த பள்ளியில் 1 2 3 4, நீங்கள் இங்கேயா தொழுதிங்க? 5 6 ஒரு 10 பேர் தொழுதிக்கிறீங்க கிட்டத்தட்ட. ரெண்டாவது ரக்காத்தில் ஒரு வசனம் ஓதினாங்க. நீங்கள் சொல்லாதீங்க, பெரும்பாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கடைசியாக சொல்லுங்கள், யாரும் சொல்ல, யாருக்கு ஞாபகம் இருக்கு? 2வது ரக்காத்தில் ஒரு வசனம் ஓதினாங்க. யாருக்காவது நினைவிக்குதான்? நீங்கள் வேற லஞ்சு சாப்பிட்டதே எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன கறிட்டு, அதுக்குள்ளே வேறு 2வது அப்படியா நினைக்கிறீங்க? யாருக்கு ஞாபகம் இருக்கு? நம்மளைய அளந்து பார்க்குற ஒரு இடம் இது, வழங்குதா? நானும் இதில் பலவீனம் தான், சில நேரத்தில் மறந்துடுவேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்பட்டது சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல அதை சொல்ல போகிறேன். யாராவது நினைவு வச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் பொதுவாக கேட்குற, யாராவது சொல்லுங்க. மறந்துருந்தா பிரச்சனை இல்லை. 2வது ரக்காத்தில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஓதின வசனம் யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? أعوذ بالله من الشيطان الرجيم ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله. ஞாபகம் இருக்கா? ஓதுனாங்களா? அலம் யஅனி லில்லதீன ஆமனு. அல்லாஹ் சொல்றான், மூமின்களுக்கு ஒரு நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்குறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். மூமின்கள் அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ் இறக்கிய வேதத்தை அவர்கள் நினைத்து அல்லாஹ்வை பயப்படுகிற ஒரு நேரம் அவர்களுக்கு வரவில்லையா? அல்லாஹ் கேட்குறான். நீங்க எப்பப்ப அல்லாஹ் பயப்பட போறீங்க? அல்லாஹ்வை நீங்க பயப்பட வேணாமா? அல்லாஹ் இறக்கிய வசனங்களை நீங்கள் ஓதி நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிற ஒரு நேரம் உங்களுக்கு வர வேண்டாமா? அல்லாஹ் கேட்குறான். சொல்லிபோடு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். எப்படி? வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபல். உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களைப் போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம். உங்களுக்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் யாரை சொல்றான்? யாரை சொல்றான்? யூத கிறிஸ்தவர்களை சொல்றான். அவங்க மாதிரி ஆகிடாதீங்க. இன்றைக்கு பலஸ்தீன்ல 36,000 முஸ்லிம்களை கருவறுத்த அந்த துரோகிகள் யார் தெரியுமா? நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர். நமக்கு மாறி நபி இல்லை,
கானத் பனி இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா, பனு இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அவங்களை ஆள்றது நபிமார்கள் தான். குல்லமா ஹலக்க நபியுன் ஹலஃபஹு நபி, ஒரு நபி போனா இன்னொரு நபி. நபிமார்களை கண்ணால் கண்ட ஒரு சமூகம். அவங்களை எதிர்த்த ஃபிரௌனை அல்லாஹ் அவங்கள கண்ணுக்கு முன்னால மூழ்கடித்ததை பார்த்த ஒரு சமுதாயம். மன்னு சல்வா என்கிற அல்லாஹு தஆலா நேரடியாக அவர்களுக்கு உணவை கொடுத்து காப்பாற்றிய ஒரு சமுதாயம். அவர்கள் பாலைவனத்திலே நிழல் இல்லாமல் தவித்த நேரத்தில், வீடு இல்லாமல் தவித்த நேரத்தில், ஃபிரௌன் மூலம் விரட்டப்பட்ட நேரத்தில், அப்படிப்பட்ட கொதிக்கிற பாலைவனத்திலே அல்லாஹ் சொல்றான், வல்லல்னா அலைக்குமுல் கமாம், உங்களுக்கு வீடு இல்ல, மேகத்தை கொண்டு நிழல் கொடுத்தோம் என்று சொல்கிறான். கண்ணால பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் யாரு? இன்னைக்கு யாரு இந்த அப்பாவி பலஸ்தீன மக்களை சொந்த ஊர்ல அகதிகளாக வந்தவர்கள் இது எங்க சொந்த ஊர் என்று அபகரித்துக் கொண்டது மட்டுமில்லாமல் அநியாயமாக கொத்து கொத்தாக குழந்தைகளை கொள்கிறார்களே, இவங்க யாரு? அல்லாஹ் சொல்ற ஆள்கதான். வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப், உங்களுக்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபதால அலைஹிமுல் அமத், காலம் அவர்களை நின்று சென்ற போது அல்லாஹ் சொல்றான், காலம் அவர்களை நின்று சென்ற போது ஃபகஸத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது. எதை போல? அவர்கள் பெரும்பாலானவர்கள் வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகளாக மாறிவிட்டார்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சாதாரண அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்றவன் கூட ஒரு உயிரை கொல்றதுக்கு அவன் யோசிப்பான், ஒரு மிருகத்தை கொல்றதுக்கு கூட அவன் யோசிப்பான். ஆனா என்ன மனசு இவங்களுக்கு? அப்பாவிகளை, குழந்தைகளை எவ்வளவு கொடூரமாக அவர்கள் கொலை செய்கிறார்கள் நாங்க பார்க்கிறோம். கொலை செஞ்சு போட்டு சொந்த இடத்துல உள்ளவன் பயங்கரவாதியா, இவன் போராளியா. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம். என்னது என்ன சொல்றாங்க, எல்லா கண்களும் இந்த அல் ரஃபா பக்கம்னு சொல்லி ஒரு புதிய ஒரு செய்தி நீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக துஆ செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாக்கணும். வஸப்பித் அக்தாமஹும், யா அல்லாஹ் அவங்களோட பாதங்களை உறுதிப்படுத்தி, அல்லாஹ் யா அல்லாஹ் அவங்களுக்கு பொறுமையை கொடு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த காபிர்களை நீனே கவனிச்சுக்கொள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அல்லாஹ் இதை எதுக்கு சொல்றான்டா, அவன் மாதிரி ஆகிறாதீங்கப்பா. அப்படின்னா மூமினுடைய உள்ளம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்? இன்னமல் முஃமினூன், மூமின்கள் யார் தெரியுமா? அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளமெல்லாம் நடுங்குகிறது. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கிறது. அல்லாஹ் சொல்றான். எப்படி? அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கப்பட்டால் மூமின்கள் எப்படி இருப்பாங்க? நம்ம வேதியில சொல்லுவாங்களே, சில பிராணிக்கு அதில் மேலே மழை பெஞ்சாலும் வழங்காது, அதுக்கு மேலே எல்லாத்தை விட்டுனா வழங்காது. அப்படி இல்லை. மூமின்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளம் பயப்பட வேண்டும், உதடல்ல. என்ன சொல்றான்? வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் பயப்பட வேண்டும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, அவங்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரித்து விடுகிறது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சுக்கிறாங்க. எந்த நிலையிலையும் பயப்பட மாட்டாங்க, எந்த நிலையிலையும் நம்பிக்கை இழக்க மாட்டாங்க, எந்த நிலையிலையும் தன்னுடைய ரப்பின் மீது அவநம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அவங்க தான் மூமின்கள். அல்லாஹ் மூமின்களை பற்றி பேசுறதை விட அவங்களோட உள்ளத்தை பற்றி இந்த இடத்துல பேசுறான். உண்மையான மூமின்களை பொறுத்தவரையும் அவர்களுடைய உள்ளம் சீராக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்ன்னு சொன்னாலே பயந்துருவாங்க. அதுக்கு அங்கால ஒரு தப்பு செய்யறா ஒருத்தன், நீ அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுப்பா, இது செய்யாத, ஓ நீங்க போங்க, எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல தேவையில்லை, அவன் மூமினே இல்லை. அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்றான். சில மனிதர்கள் இருக்கிறாங்க, வஇதா கீல லஹு இத்தகில்லா,
அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அவனுக்கு சொல்லப்பட்டால் அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், அவன் அந்த கௌரவம் பாவத்தை நோக்கி அவனை இழுத்து விடுகிறது. அல்லாஹு அக்பர். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கே நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி என்னென்றா, நாம் நமது உடம்பை சீர்படுத்துவதை விட நமது உள்ளத்தை சீர்படுத்தி கொள்ளணும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கையில உண்மையான வெற்றியை நம்ம அடையலாம். நம்ம உள்ளத்தை சீர்படுத்தாத வரையும் நம்ம எத்தனை முறை ட்ரை பண்ணினாலும் நாம் நினைச்ச அந்த இடத்தை நம்மளால் அடைய முடியாது. நினைச்ச இலக்கை நம்மளால் வெற்றி கொள்ள முடியாது. வாழ்க்கையின் தோல்விகள், வாழ்க்கையிலே மன நிம்மதி இல்லாத டென்ஷன், வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. பணம் இருக்குது, சில பேர் சொல்றாங்க காசுக்கு என்ன பிரச்சனை, பொருளாதாரத்துக்கு என்ன குறைச்சு, ஆனா சந்தோஷம் மட்டும் உள்ளத்தில் இல்லை. ஏன் இல்லை? அல்லாஹ் சொல்றாங்க, அலா தெரிந்து கொள்ளுங்கள், பிதிக்கிரில்லா தத்மஇன்னுல் குலூப் என்றாங்க. நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைப்பதிலே தான் உங்கள் உள்ளங்கள் அமைதி அடைகிறது, இத்மினான் சந்தோஷமாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அந்த வகையிலே தான் மனித உள்ளங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் முதலாவது தெரிஞ்சு கொள்ளும். சீர்படுத்தப்படாட்டி மனிதன் அவன் உள்ளத்தால அவன் எப்படி இருப்பான், அவன் சமுதாயத்தில் அவன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் இஸ்லாம், நீங்க அல்லாஹ்விடத்தில் நீங்க செய்யற ஒரு செயல் ஏற்றுக்கொள்ளப்படணுமா இருந்தா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, முதலாவது நிபந்தனை என்ன? முதலாவது நிபந்தனை அல் இஹ்லாஸ். நான் பயான் பண்றேன், நாளை மறுமையில யாரெல்லாம் வாதிக்க பேர்ல நான் பயான் பண்ணினேன், எனக்கு ஒரு நன்மை தேவைண்டா, நான் விளம்பரத்துக்கு இதை செஞ்சிருந்தா அங்க ஜீரோ. எதுக்கு செய்யணும்? லில்லா. அப்படித்தானே? நாம் எந்த ஒரு அமல் செய்யறதா இருந்தாலும் நம்மட அமல் ஏற்றுக்கொள்ளப்படமா இருந்தா முதலாவது நிபந்தனை அல் இஹ்லாஸ். அது உள தூய்மையாக செய்யப்படும். அப்படின்னா உள்ளத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, அல்லாஹ்வுக்காக மட்டும். அப்பதான் நம்ம அமல். நாம தர்மம் கொடுக்குறோம், ஒரு ஆளை கூப்பிடுங்க வாங்கப்பாண்டு 500 ரியாலை கொடுக்குறோம். அல்லா இடத்துல நன்மை கிடைக்கணும்டா என்ன செஞ்சுக்கணும்? நம்ம அதுக்காக இந்த உலகத்தில் ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்த்திருக்க கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றா எப்படி? யுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அவர்கள் உணவளிப்பார்கள் அல்லாஹ் மீது கொண்ட அன்பின் காரணமாக அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவங்க உணவளிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், எதுக்காக உணவளிக்கிறாங்க? யுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அவங்க சொல்றாங்க, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க உங்களுக்கு உணவளிக்கிறது அல்லாஹ்வுக்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா. நீங்க எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணுண்டோ, நீங்க எங்களுக்கு நன்றியோடு நான் இவ்வளவு பண்றேன், என்னை ஒரு நாளாவது இவன் மதிக்கிறானான்னு நீங்க நினைச்சாலே போச்சு. போங்க, என்னத்துக்கு பண்ணினீங்க? உங்களுக்கு அவன் நன்றி செலுத்தணுன்றதுக்காக நீங்க ஒன்று செஞ்சீங்கண்டா அல்லாஹ் இடத்துல நோ எனி பாய்தா, ஒரு பிரயோசனம் கிடையாது. புரியுதா? தமிழ் விளங்குதா? ரைட். அப்போ அல்லாஹ்விடத்தில் உங்களோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும், உங்களோட தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படணும். சில ஆளுக்கு உம்ராவுக்கு போவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அந்த சீசனில் ஹஜ்ஜுக்கு போவாங்க, உம்ராவுக்கு போவாங்க. எதுக்கு போகிறாங்க? அல்லாஹ்வுக்காக போகிறாங்க. செலவழிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. 20 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா, 30 லட்சம், 50 லட்சம், ஏன் 1 கோடி செலவழித்து போகிறாங்க. அவங்க போயிட்டு வந்தா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்ல மனிதர்கள். அல்லாஹ்வுடைய கூலி ஹஜ்ஜிக்கு சொர்க்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. வழங்குதா? ஹஜ்ஜிக்கு என்ன? சொர்க்கம் தான். இதையே நீங்க ஒரு விளம்பர நோக்கத்தில் போயிருந்தா, இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறது தானே, நம்ம ஹஜ்ஜி செய்யாட்டி நம்மளை மதிப்பாங்களா? என்னப்பா ஹஜ்ஜே செய்யலையா அப்படின்னு உலகத்தில் நீங்க ஒரு விளம்பரத்தில் போயிருந்தா நீங்க கொடுத்த கோடிக்கு ஜீரோ, அல்லாஹ் இடத்துல ஒன்றும் இல்லை. உங்களோட விளம்பரம் ஓகே. கண்ணியமானவர்களை, இது ஏன் சொன்னடா, நம்ம மெயினாக அமல் செய்ய முன்னுக்கு உள்ளத்தை கிளீன் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பெரிய அமல் செய்றீங்க, குர்பானி கொடுப்பாங்க, அல்லாஹ் சொல்றான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா. நீங்க குர்பானி இறைச்சி நீங்க 4 மாடு கொடுத்தோம் 10 மாடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கு கணக்கு பார்த்து வேலை இல்லை. உங்களோட இறைச்சி அல்லாஹ் இடத்துல போய் சேராது, உங்களோட ரத்தங்கள் அல்லாஹ் இடத்துல போய் சேராது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். எது போய் சேரும்?
நீங்க அல்லாஹ்வுக்காக தக்வாவுக்காக நீங்கள் செய்திருந்தா அதுதான் போகும். தக்வான்றது என்ன? தாடியை வளர்க்கிறது, ஜுபா போடுறது, தொப்பியை போடுறது, அதான் தக்வா. அத்தக்வா ஹா ஹூனாண்டாங்க ரசூலுல்லாஹ். எங்க இருக்கு தக்வா? யுஷீரு இலா சத்ரி, அவங்களோட நெஞ்சை காட்டுறாங்க. தக்வான்றது இங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்றீங்கன்றதல்ல, நீங்க செய்யற வேலை அல்லாஹ்வுக்காக இருந்தா தான் அந்த வேலைக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத். நீங்க செய்யற எல்லா அமல்களும் நியத்தை அடிப்படையாக வைத்துத்தான் கூலி வழங்கப்படும். எவ்வளவு பெருசா நீங்க செய்யுங்கள. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத் மன் கான ஹிஜ்ரத்துஹு. ஒருத்தர் ஹிஜ்ரத் போறான். ஹிஜ்ரத் எவ்வளவு பெரிய செயல், சும்மா லேசு மாசான விஷயம் அல்ல. மக்காலேருந்து போனாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. எல்லாத்தையும் உழைச்சது, சம்பாதிச்சது, வீடு வாசல் காணி கரை அத்தனையும் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்வுக்காக ஒருத்தன் போறது இருக்குதே, அது பெரிய விஷயம். வெளிநாட்டுக்கு வரும்போதே எவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு வருவோம். நம்ம வெக்கேஷன் போகிறோம், நம்ம ப்ராப்பர்ட்டி நம்மட பேர்லாம் இருக்குது, ஆனால் நாட்டை விட்டுட்டு வாரமேன்றது எவ்வளோ கவலை. அன்னைக்கு ஹிஜ்ரத்து அதல்ல, நோ எனி கனெக்ஷன், டிஸ்கனெக்ட், போ எல்லாத்தையும் நான் போடுறேன், என்னது அல்லாஹ் எனக்கு போதும்னு போற அந்த பயணம் இருக்குதே. சொன்னாங்க, நீங்க போற ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக மட்டும் இருந்தா, அல்லாஹ்வுக்காக இருந்தா, தூதருக்காக அது செய்யப்பட்டா, மன் கானத் ஹிஜ்ரத்துஹு, அதாவது அல்லாஹ்வுக்காக செஞ்சா அவர் அல்லாஹ்வுடைய நன்மை பெறும். யாருடைய ஹிஜ்ரத் லிதுனியா, உலகத்தை அடைவதற்காக இருக்கிறதோ, யுசீபுஹா, உலகம் தானே கிடைச்சிரும். அல்லா இடத்துல போய் அல்லாஹ் நான் ஹிஜ்ரத் போனேன்னு கணக்கு காட்டலாங்க. அப்போ எங்களோட செயல்கள் எல்லாமே அது ஹிஜ்ரத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக செய்யணும். இப்போ எங்களோட சப்ஜெக்ட் என்ன? நம்மட இஹ்லாஸ், நம்மட உள்ளம். நம்ம செய்கிற செயல் பெருசுன்னு பார்க்காதீங்க. நான் பின்னாம்பரிய பள்ளியை கட்டினேன் இல்லை, எதுக்கு கட்டி நான் இவ்வளோ காசை கொடுத்து? கண்ணியமானவர்களே, நம் அமல்களை சீர்படுத்த முதல்ல நாம் சரியாக சீர்படுத்தப்பட வேண்டியது நமது உள்ளம். உள்ளம் மட்டும் சரியா இருந்தா தான் நம்மட செயல்களுக்கு பெருமானம் இருக்கும். உள்ளம் கோளாறாக இருந்தா நம்மட செயல்களுக்கு பெருமானம் இல்லை. அதை நம்ம சரியாக புரிந்து கொள்வோம். அதே மாதிரி கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் அவனுடைய செயல்கள் நேர்த்தியாக இருக்கணும்டா அவனுடைய உள்ளமும் சரியா இருந்தா தான் செயல் சரியா இருக்கும். இது நான் சொல்றது மார்க்க ரீதியாக மட்டுமல்ல, மார்க்க சைட ஒரு பக்கம் வைங்க, உலக ரீதியாக நீங்க உங்களோட வேலையை ஒழுங்கா செய்யணும்னா நீங்க உள்ளம் சரியா இருந்தா தான் உங்களால முடியும். அப்போ மார்க்கம் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது புகாரில 52வது ஹதீஸாக இருக்கிறது. அலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கு. உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த உடம்புல உள்ள அந்த சதை துண்டு சீராகி விடுமாக இருந்தா முழு உடம்பும் சீராகிடும். அது கரெக்டா இருந்தா எல்லாம் கரெக்ட் ஆகும். அதே மாதிரி சொன்னாங்க, வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது சீர்கெட்டு போய்துன்னா அவன் உடம்பே சீர்கெட்டு. அலா தெரிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்புன்னாங்க ரசூலுல்லாஹ், புகாரில வருது. அதுதான் உள்ளம். உள்ளம் சரியா இருந்தா சகோதரர்களே நம்முடைய எல்லாம் சரியா இருக்கும். உள்ளத்தை நீங்க சரியான முறையில பக்குவப்படுத்தாட்டி கோடிகள் வந்து நிறைந்தாலும் இங்க not clear. உள்ளம் சரியாக இருந்தால் உங்களிடமிருந்து பல கோடிகள் போனாலும் நீங்க சந்தோஷமா உங்களால தூங்க முடியும். ஏன்? இன்ன லில்லாஹி மா அகத வலஹு மா அஅதா. மனிதர்கள் அல்லாஹ் சொல்றான், சில ஆக்கள் ஒமினன் நாசி மை யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃப், மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க இப்படி ஒரு ஓரத்தில் நின்றுக்கிறாங்க, இப்படி நிற்கிறது, எந்த பக்கம் போகலாம், சிலாவுக்கு பார்க்குறது தானே, யாரோட சேரலாம், எந்த பக்கம் நமக்கு வாசியாகும், அந்த மாதிரி தான் உள்ளமும். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களில் சில பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒமினன் நாசி மை யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃப் ஃபஇன் அஸாபஹு கைருன், அவனுக்கு நல்லது நடந்தா இத்மஅன்ன பிஹி, மாஷாஅல்லாஹ். பிஸ்னஸ் எல்லாம் எப்படிப்பா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், சூப்பர். புள்ள எப்படி? மாஷா அல்ஹம்துலில்லாஹ். எப்படி கம்பெனி? மாஷா அல்லாஹ். புள்ள எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம். ஏன் அவருக்கு எல்லாம் ப்ளஸ்ஸாக தான் நடக்குது. அல்லாஹ் இன்னொரு பக்கத்தை சொல்றான், அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தால், அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால்
இன்கலப அலா வஜி, அப்படியே வெல்ட்டி அடிக்கிறான். என்ன இதுக்கு மேலே என்ன? அல்லாஹ்க்கு நம்ம புள்ள மட்டும்தானா தெரியும். புள்ள மௌத்தா போனா அவனுக்கு ஒரு பிரச்சனை தானே. திடீர்னு யாராவது மௌத்தா போகலாம், திடீர்னு பிஸ்னஸ் லொஸ்ட் ஆகலாம், நம்ம ஆரோக்கியமானவன் திடீர்னு நோயா போகலாம், நல்லா இருக்கிறவன் ஆக்சிடென்ட் படலாம், நல்லா இருக்கிற புள்ள திடீர்னு மௌத்தா போகலாம். அந்த நேரத்தில் தான் நீங்க மூமினா இல்லையா என்று உங்களை பார்க்கிற நேரம். அல்லாஹ் சொல்றான், இந்த நேரத்தில் நீங்க சரியா இருந்தீங்கன்னா நீங்க தான் மூமின். சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், பாருங்க, படிச்சு வரலாறுகளை படிச்சு பாருங்க. எந்த ஒரு சோதனை வந்தாலும் சில ஆட்கள் சொல்லுவாங்க டிப்ரெஷன், அவருக்கு டிப்ரெஷன், கவுன்சிலிங் பண்ணணும்னு நிறைய பேர் காசுகளை கொண்டு தேவையில்லாமல் எல்லாம் செலவழிக்காங்க. சும்மா பொய்க்கு அங்கே புத்தகத்தை வாங்கி போட்டு நானும் ஒரு கவுன்சிலர் தான் கொஞ்சம் பேர் தெரியுறாங்க. என்னென்னா உங்களோட காசை படிக்கிறதுக்கு அவனுக்கு வேற பொழப்பில்லை. என்னடா டிப்ரெஷன் கவுன்சிலிங், என்ன கவுன்சிலிங்கிற ஈமானி தான் ஒரு கவுன்சிலிங் தேவையில்லை. இந்த மாதிரி ஏமாற்றி பிழைக்கிறார்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் போகும். உங்களோட நம்பிக்கையில் கோளாறு, உங்களது உள்ளத்தில் கோளாறு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஒரு பாதிப்பா, அல்லாடப்பா அவன் எடுத்துக்கிட்டான், அவன் தருவான். ஃபதவக்கல் அலல் ஹய் அல்லதி லா யமூத், எவன் மௌத்தாகாம என்றைக்கும் உயிரோட இருக்கிறானோ அவனை நம்பு. நம்மளெல்லாம் நம்புறது 9 லட்சம் நான் தேடிட்டேன், ஒரு 1 லட்சத்துக்கு தான் அல்லாஹ் நம்புறது. அல்லாஹ் 9 லட்சம் ஒரு மாதிரி எனக்கு இருக்கிறியா, அல்லாஹ் ஒரு 1 லட்சம் ரூபா நீ தாவேன், ஏன்னா 9 லட்சம் இவர் தேடினான். இப்படிதான் அல்லாஹ்வை நம்புறது. 1 லட்சத்துக்கு தான் அல்லாஹ் தேவை, 25,000 ரூபாய்க்கு அல்லாஹ் தேவை. அந்த அல்லாஹ்வை நம்புறதுலயே நம்ம பாதி கோளாறு. எப்படி அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும், எப்படி நிம்மதி, எப்படி சந்தோஷம்? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, உள்ளத்தை நீங்க சரி கட்டாத வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் ஜீரோ, உங்களுக்கு வராது சகோதரர்களே. எனவே தான் அல்லாஹ் சொல்றான், அலா தெரிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப் என்றான். அல்லாஹ்வோட நினைவு, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, அல்லாஹ் இருக்கிறான் அந்த நம்பிக்கை தான் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் நிம்மதி தானா வரும். எந்த இழப்புகளும் எதுவுமே செய்யாது. பார்க்கலாம், சில நேரத்தில் நல்லா இருப்பான், திடீர்னு மென்டலும்பாங்க. என்னடா பிரச்சனை? இல்லை, அந்த அவர் இந்த பிஸ்னஸில் லொஸ்ட் ஆகினார் தானே, அதனால் ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டார், சைக்கோ மாதிரி தெரியுதாருமா. புரியுதா உங்களுக்கு? நம்மட பலவீனம்தான் ஒருத்தண்ட இன்வெஸ்ட்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயத்தை. நம்மளோட வீக்னஸ் சில ஆட்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களுக்கு தெரியாது சைக்காலஜிக்கல் தான் என்ன, கவுன்சிலிங் தான் என்னண்டா. எவனா ஒருத்தன் அவங்கள ஏமாற்றி போட்டு இங்கே வாங்க உங்களோட பிரச்சனை எல்லாம் நான் பார்க்குறேன்ட்டு அவன் காசு எடுத்துகிட்டு போயிடுவான். மறுக்கா இன்னொரு டிப்ரெஷன். என்ன, அந்த அவருக்கு ஒரு 40,000 கொடுத்துட்டு நான் சம்பாதிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ உள்ளத்தை நீங்கள் சரி கட்டுங்க. அது எந்த உதாரணமாக நம்ம எப்படி அல்லாஹ்வை நம்புவோம்? நம்மக்கிட்ட என்னமா சபபிக்கணும். நமக்கு ரைட், நமக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ரைட், இந்த மாதம் கடன், இந்த மாதம், அடுத்த மாதம் சம்பளத்தை எடுத்தால் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏதாவது ஒரு கணக்கு வழக்கு பார்த்து தான் ரைட் அல்லாஹ் இருக்கிறான் தான் நன்றோம். ஏன் அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு பின்னால் நம்மளோட சம்பளம் நமக்கு தெரியும் கண்ணால். மூசா நபி கடலுக்கு முன்னால் நிற்கிறாங்க, பின்னால் ஃபிரௌனுடைய படை, முன்னால் கடவுள். இப்போ சாவு எங்கிட்ட பக்கம் இருக்குது? 2 பக்கமும் சாவு தான், வழி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கூட வந்த இந்த பனு இஸ்ரவேல் கேடு கட்ட அந்த ஆள்கள் இருக்கிறாங்களே, இந்த பலஸ்தீனில் இந்த ஜெனரேஷன், இவங்க என்ன சொன்னாங்க? யா மூசா இன்னால முதரக்கும், முடிச்சு போ, நம்மளோட கதை முடிய போகுது. நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணின வேலை எங்களை கொல்றது குழந்தைக்கிறீங்கடா, அதாவது கதை. இன்னா முதரக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அவங்க மெட்டீரியலில் நம்பிக்கை வைக்கிற ஆள் இல்லை, அப்படி தானே? ரப்பு தானப்பா போச்சோன்னா, நானும் வந்து அவங்களை கூட்டிக்கிட்டு அவன் தானே போச்சோன்னா, இன்னமைய ரப்பினா, என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் என்ன காப்பாற்றுவான். சயஹ்தீன்னா. என்ன நடந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமா அல்லாஹ் கடலை பொழுது போக சொல்ல போகிறான்னு. ஒன்று பின்னால் உள்ளவங்களை என்ன போட்டு பிறக்கிட்டு அழிப்பான், என்னென்றாலும் ஒன்று செய்வான். அல்லாஹ் எப்படி செய்வான்றதுக்கு நாம் அல்லாஹ்க்கு, யாழ்லா நான் இப்படி தான் செய்ய போகிறேன், இந்த மாதத்தில் அது வரப்போ இது நாம் அல்லாஹ்க்கு கணக்கு பாடம் நடத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு. நீ ஒரு கணக்கு உலகம் போட தேவையில்லை, உனக்கு அல்லாஹ் போட்டுட்டான் ஆல்ரெடி. நம்ம நினைக்கிறது என்னென்னா, இந்த கிராமத்துள்ள கிழக்கு மாநிலத்துள்ள போய் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர், நம்ம பிறந்தது கிராமம் தான், அதனால் தெரியும். எப்போவும் மாட்டு வண்டி போகும் தானே, கீழே ஒரு நாய்க்குட்டி போகும் அந்த இணலுக்கு. சும்மா கதைக்கு சொல்லுவாங்க இதை. அந்த நாய்க்குட்டி நினைக்குமா, இந்த மாட்டு வண்டியை நான் தான் ஓட்டிக்கிட்டு போகிறேன். அதுக்கு தெரியல மாட்டு வண்டி போகிறதால தான் இது கீழே இணல்ல போகிறது. அது நினைக்குதான் அந்த மாட்டு வண்டியை நான் தான் ஓட்டிக்கிட்டு போகிறேன். எங்கேயாவது இடத்துல மாட்டு வண்டி நின்றா நாய் போய்கிட்டீங்கம்மா, ஓஹோ நாம் இவ்வளோ நேரம் மாட்டு வண்டியில் நாம் வந்தோம்மா அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
மனுஷன் நினைக்கிறான் நான் தான் இந்த லைஃபை கொண்டுட்டு போறேன். நீ ஒன்றும் இல்லைடா, நீ ஜீரோ. உன்னோட சிந்தனை, உன்னுடைய ஆளுமை, உன்னுடைய அறிவு, உன்னோட அனுபவம் எல்லாம் ஜீரோ, தூக்கி போடும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக். உங்களோட அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட ரஹ்மத்தை அவனா பங்கு வைக்கிறான். யார் பங்கு வைக்கிறா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையில நான் தான்டா பங்கு வைக்கிறேன். இந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா அல்லாஹ்ல எப்பயாவது நம்பிக்கை வைப்போமா? அடே படைச்சவனா நம்மளை கைவிடுவானா? லன் தமூத்த நஃப்சுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா வஅஜலஹா. மனிதன் சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நஃப்ஸ் அவன்ட ரிஸ்கையும் அஜலையும் முடிக்காம மௌத்தா போகாது. இது நம்பிக்கை நம்மகிட்ட இருந்தா நமக்கு எந்த சொல். நான் அவ்வளோ சொல்றேன் தானே, நானும் சில நேரத்தில் சோர்ந்து போத்தான் செய்கிறேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்மட கோளாறு நம்மட உள்ளத்துக்குள்ளே இருக்குது சகோதரர்களே. உள்ளத்தை மாற்றுங்க. நம்ம சில நேரம் நானெல்லாம் வாழ்க்கையில் செட்டில்டு, சில ஆளுக்கு நம்புரு. என்ன செட்டில்டு? நீ கவுத்தி விட்டானா ஒரு செகண்ட் முடிஞ்சு போச்சு உன்னோட செட்டில்டு எல்லாம். எப்போவுமே ரப்போட தொடர்பாயிருங்க, ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க, ரப்போட உறவாக இருங்க. உள்ளம் உங்களுக்கு அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ் 7 கூட்டத்தார சொன்னாங்க. 7 கூட்டத்தார சொன்னாங்க. சபஅத்துன், 7 கூட்டத்தார்கள். யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல லஹு. எந்த நிழலும் இருக்காது அந்த அந்த ஒரு நாள் இருக்கும். மஹ்ஷர் மைதானத்தில் படிச்சுப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும்? துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி க மிக்தாரி மீல். ஒரு மீல் அளவுக்கு சூரியன் நல்லா கொண்டு வச்சுப்போம் மஹ்ஷர்ல. மீல்ண்டா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த மீலுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று சுருமா போடுற அந்த குச்சி இந்த அளவுக்கு, இல்லாட்டி ஒரு மைல். அவ்வளவு பணிவத்தில் மக்கள் அல்லோல கல்லோல படுகிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்றான்? 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கிறான். 7 கூட்டத்தார் யாரு? முதலாவது நபர் இமாமுன் ஆதிலும், ஒரு நியாயமாக நடந்து கொள்கிற ஆட்சியாளர். நியாயமான நீதியாக நடந்து கொள்கிற ஆட்சியாளர். அவர் ஆட்களுக்கு ஒரு சட்டம், வேற ஆட்களுக்கு ஒரு சட்டம், அப்படி இல்லை. ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டு வேண்டிய சொல்ல சொன்னாங்க, அந்த மாதிரி ஆட்சியாளர். இன்னொன்று ரஜுலானி, 2 நண்பர்கள். யாரு? தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. அவர்கள் அல்லாஹ்வுக்காக நேசம் வச்சுக்கிறாங்க. அவர் பெரிய போஸ்ட்ல இருக்கிறார், நாம அவரோட கொஞ்சம் நேசமாக இருந்தா என்ன, சரி சம்திங் நமக்கு செய்வார் தானே என்று இருந்தா அது அல்லாஹ்வுக்காக இல்லை, அது உலக ரீதியான காரணம். நீங்க உங்களோட நட்பும் நேசமும் லில்லா, அல் புகுது லில்லா வல் ஹுப்பு லில்லா. நேசமும் அல்லாஹ்வுக்கு, பகைமையும் அல்லாஹ்வுக்கு, பிரியம் அல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 நண்பர்கள் அல்லாஹ்வுக்காக நேசித்து ஒன்று சேர்றாங்க, அல்லாஹ்வுக்காக பிரியுறாங்க. அவங்க நாளைய மஹ்ஷர்ல அல்லாஹ் நிழலே இல்லாத அந்த நேரத்தில் நிழல் கொடுக்கிறாங்க. இன்னொரு மனிதரை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸை ஃபுல்லா சொல்லி முடிக்கிறேன். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸாஜித். அவனோட உள்ளம் எப்பவும் பள்ளியோட. நம்ம பள்ளிக்குள்ள போய் படுக்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லல. பள்ளிக்குள்ள படுக்கிறதே என்னன்னாலும் ஒரு நம்ம உலக நோக்கத்துக்காக சில ஆட்கள் போற பள்ளிக்கு, சில ஆட்கள் போறது பள்ளிக்கு போறது ஹாஜியார் சந்திக்கலாம், இல்லாட்டி அங்கே சரி சம்திங், அந்த மாதிரி பள்ளியை நம்மளோட தேவைக்காக பயன்படுத்துறதல்ல, நமது உள்ளம் பள்ளியோட இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸாஜித் வரஜுலுன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் ذكرல்லாஹ خاليا, அல்லாஹ்வை தனியே இருந்து கொண்டு நினைக்கிறார், ஒரு உள்ளம் பயப்படுகிறது, ஃபஃபாலத் ஐனாஹு, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது சொன்னாங்க. வரஜுலுன் தஸத்தக பிஸதகா, தர்மம் கொடுக்கிறார், ஹத்தா எந்த அளவுக்கு சொன்னா அவருடைய வலதுகை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வரஜுலுன் தஅத்துஹு இம்ராஅத்துன் ذات منصب وجمال, ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிற நேரத்தில் அந்த மனிதர் சொல்றார், ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன் என்று ஒதுங்கிக் கொள்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கண்ணியமான சொல். இது அத்தனைக்கும் பின்னாலேயும் மனித உள்ளம் சம்பந்தப்பட்டது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். கண்ணியமான சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மனிதன் ஏன் நரகத்துக்கு போறான்? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல எப்படின்னு சொன்னா, சூரத்துல் ஆராஃப்ல 179 வசனத்தை எடுத்து பாருங்க. வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்கள் நரகத்துக்கு படைக்கப்படுகிறார். அப்படின்னா அல்லாஹ் தஆலா அநியாயக்காரனா போச்சு? அல்லாஹ் அநியாயம் பண்ணுவானா? படைச்சதே நரகத்துக்கு,
தூக்கி அவனை நரகத்தில் படைச்சி சும்மா நரகத்துக்கு போகிறேன்னா இல்லைடா, நான் உன்னையா படைக்க சொன்னேன்னா, நீ என்னையே படைச்சி நரகத்துக்கு போடியான்னு அடியான் கேட்பானா இல்லையா? அது என்னத்துக்கு நரகத்துக்கு போகிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல மனித சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியம் அவனுக்கு கொடுத்துக்கிறோம். உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் அவர்களை சுமந்து செல்கிறோம். வர்ஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளை அவர்களுக்கு உணவாக கொடுக்கிறோம். வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்த ஏராளமான படைப்புகளை விட அவர்களை சிறப்பித்திருக்கிறோம். அப்படி சிறப்பான மனிதனை படைச்சு நரகத்துக்கு போட படைச்சான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னான்? லைஸ பிதல்லாமின் லில் அபீத், நான் ஒரு நாள் அடியார்களுக்கு அநியாயம் பண்ண மாட்டேன், நான் அநியாயம் செய்கிறவன் இல்லை. இப்போ அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு படைச்சிக்கிறானே அப்படின்னு நம்ம யோசிப்போமா இல்லையா? ரீசன் அல்லாஹ் சொல்றான். நீ சும்மா உன்னை நரகத்துக்கு அல்லாஹ் போடல. அல்லாஹ் சொல்றான் லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்களை நாங்கள் கொடுத்தோம். எதை கொடுத்தோம்? உள்ளத்தை கொடுத்தோம். லா யஃப்கஹூன், அவங்க சிந்திக்கல, அதை பத்தி யோசிக்கல. அவர்களுக்கு முன்னால பல 100 வசனங்கள் ஓதப்பட்டது, சிந்திக்கல. அவர்களுக்கு முன்னால பல சோதனைகளை அல்லாஹ் உண்டாக்கினான், சிந்திக்கல. அவர்களுக்கு முன்னால பல அழிவுகளை காட்டினான், சிந்திக்கல. அல்லாஹ் சொல்றான் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, உள்ளத்தை கொடுத்தோம், அவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை. வலஹும் அயுனுன், கண்களை கொடுத்தோம். லா யுபஸிரூன பிஹா, அவங்க அதை கொண்டு பார்க்கலன்னா என்னது? குருடா? பார்வை என்பது 2 வகை. ஒன்று சும்மா பார்க்கறது, ஒன்றுமே சம்மந்தம் இல்லாத பார்வை. பார்வையே சிந்தனை தான். அல்லாஹ் கேட்குறானே, போய் பார்க்க வேணாமா? உங்களோட கண்களில் கோளாறு இல்லை, உள்ளத்துக்குள்ளதான் கோளாறு என்று அல்லாஹ் சொல்றான். லா தஅமல் அப்சார், உங்களோட கண்கள் குருடாகவில்லை. வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபிஸ் சுதூர், உள்ளந்தான் உங்களுக்கு குருடாகினா. அப்ப பார்வை என்பது வெறுமனே பார்வை அல்ல. அடே அல்லாஹ் சொல்றானே, வானத்தை கொஞ்சம் பார்க்க வேணாமா? இவ்வளவு பிரமாண்டமான ஒரு வானத்தை படைத்தவன் எவ்வளவு சக்தி உள்ளவனாக இருப்பான். பூமியை பார்க்க வேணாமா? அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வை சிந்திக்கிற பார்வை அவனுக்கு வரல. காதை கொடுத்தோம். 3 மணித்தியாலத்தில் சினிமா பார்க்கறான், 10 நிமிஷம் அவனுக்கு குர்ஆனை பார்க்க முடியல. அல்லாஹ் சொல்றான் 3 மணித்தியாலத்துக்கு சினிமா கேட்கறான், பாட்டு கேட்கறான், எல்லாம் கேட்கறான். 10 நிமிஷம் அல்லாஹ்வை பத்தி கேட்க அவனுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் சொல்றான் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? உலாயிக கல் அன்ஆம், அவங்க எதை போல? எதை விட அல்லாஹ் சிறப்பாக படைச்சுக்கிறேன்னு சொன்னானோ அந்த மிருகத்துக்கு அல்லாஹ் ஈக்குவல் ஆக்கிட்டு அதோட நிப்பாட்டல. பல்ஹும் அதல்லு, சரி மிருகத்துக்கு நீ ஈக்குவல் ஆகுறது சரியில்லை, அது ஒரு சுபாவத்தில் நீ ஈக்குவல் ஆகிட்டா. அதை விட வழிகேடனாக மனுஷன் வைக்கிறான். ஏன்? மிருகம் அதோட இயல்புக்கு தான் அது அப்படி இருக்குது. யானைக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் பெரிய பிரியாணி பார்சலை வச்சா அது எடுத்து சாப்பிட்றது இல்லை, விளங்குதா? யானை அந்த தென்னை மட்டும் அதை தான் சாப்பிடும். நம்ம சிக்கனில் 1500 வெரைட்டி, பீஃபில் எத்தனையோ வெரைட்டி, சாப்பாடு வகை வகையாக நாங்கள் சாப்பிட்றோம். அந்த மிருகங்கள் அதுக்குள்ள அந்த இயல்புல அது சாப்பிடுது. ஒரு 10 யானை சேர்ந்து ஜூக்கு போகிறோம் இல்லை, 10 யானை ட்ரிப் போகிறோம் இல்லை, யானையை நாம தான் அழைச்சி வச்சுக்கிறோம். யானைக்கு மட்டும் நம்மளோட சிந்தனை இருந்தால் நம்மளே அழைச்சி வச்சுருந்தா மனுஷனை பாருன்னு வச்சுக்கிறான். ஆனால் அல்லாஹ் அதைத்தான் கொடுத்துக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் அதில் இயல்பு. அல்லாஹ் சொல்கிறான் பல்ஹும் அதல், அதை விட மோசம். ஏன்? ஆனால் மிருகத்தை அந்த அளவுக்கு அது நிப்பாட்டிக்கிறான் தானே, அதை விட மோசம் அல்லாஹ் சொல்கிறானே. ஏன்? அல்லாஹ் சொல்கிறான் மிருகங்கள் இருக்கிற அலம் தர நபியை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில உள்ளதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சிரம்பணிவதை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? வஷ்ஷம்ஸு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாப். அல்லாஹ் சொல்றான் வஷ்ஷம்ஸு சூரியன், வல் கமரு சந்திரன், வன் நுஜூம் நட்சத்திரங்கள், வல் ஜிபால் மலைகள், வஷ்ஷஜர் மரங்கள், வத்தவாப் கால்நடைகள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விட கேவலம்டா நீ, அதாவது அல்லாஹ்க்கு சிரமணியுது, நீ அது கூட செய்யறாயிலே, அதை விட மோசமானவன் என்று அல்லாஹ் ஏன் அவ்வளவு கேவலமான ஒரு இடத்துக்கு மனுஷனை கொண்டுட்டு போறான் என்றால் அவன் தனது உள்ளம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சகோதரர்களே, உள்ளத்தை எப்போவுமே பிரைட்டாக வச்சுக்கணும், லைட்டாக வச்சுக்கணும், அதை கூலமாக்கிடப்படாது.
அதை டஸ்ட்பின் ஆக்கிடப்படாது, அதை பழுதாக்கிடக்கூடாது. அதை மூமின் எப்போவுமே அவன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். என்னில் என்ன கோளாறு இருக்குது, ஏன் என் உள்ளம் சரியா இல்லை, ஏன் என்னால் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியல, ஏன் என்னால் பாவத்திலேருந்து ஒதுங்க முடியல, ஏன் என்னால் சினிமா பார்க்காம இருக்க முடியல, ஏன் என்னால் தொழ முடியல, ஏன் என்னால் அல்லாஹ்வை நெருங்க முடியல, உள்ளத்தில் எனக்கு ஒரு கோளாறு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருக்கு அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை இஸ்லாத்தை நோக்கி விரிவுபடுத்தி விட்டானோ ஃபஹு அலா நூரின் மிர் ரப்பி, அவன் தன்னுடைய ரப்புடைய வெளிச்சத்திலே இருக்கிறான், பிரகாசத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டு. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரே, மனிதன் அவன் உருவத்தை தான் மாத்துறான், திருந்தவனுக்காக தாடி வைக்கிறான். தாடி வைக்கிறது திருந்துறதல்ல, அது உங்களோட உடம்புல உள்ள எக்ஸ்ட்ரா அது வளர்ந்துட்டு தான் இருக்கும். நீங்க உங்களோட உடுப்பை மாத்துறதல்ல, எதை மாத்தணும், உங்கள் உள்ளத்தை முதலாவது மாத்துங்க. மன் அஸாப மின் முஸீபத்தின், அல்லாஹ் சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின், இந்த உலகத்துல உங்களுக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் இல்லா பிஇذنில்லாஹ், அது அல்லாஹ் தான் உங்களுக்கு நாடி இருக்கிறான். எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? ஒரு துன்பமா, நீக்கிறவன் அவன் தான், உண்டாக்குறவன் அவன் தான். அல்லாஹ்வை அழையுங்க. அல்லாஹ் சொல்றான், அம்ம யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு, நிற்கதியான நிலையிலே நின்று கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் அழைக்கிறீர்கள், யா அல்லாஹ் எங்களை காப்பாத்தியா அல்லாஹ், எங்களோட பிரச்சனை விடுவியா அல்லாஹ், எங்களோட வறுமையை போக்கியா அல்லாஹ், எங்களோட நோயை போக்கியா அல்லாஹ், எங்களோட பிள்ளையை காப்பாத்தியா அல்லாஹ், எங்களோட மனைவியை காப்பாத்தியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், அம்ம யுஜீபுல் முத்தர் இதா தஆஹு, நிற்கதியான நிலையில இருக்கிற போது உங்களுக்கு பதில் சொல்கிறவன் யார்? உங்களோட துன்பத்தை இல்லாமாக்கி உங்களை இந்த பூமியிலே பிரதிநிதியாக ஆக்குறான இலாஹுன் அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இருக்கிறானா? அப்ப இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்துல வந்தா நம்மளோட உள்ளம் கிளியர். நம்ம அல்லாஹ்வோட இருக்கிறோம், எந்த நேரத்திலையும் அவனை நினைக்கிறோம், கடைசியா அல்லாஹ்வை நினைக்கிறது. எப்படி எல்லாம் முடிஞ்சு, யா அல்லாஹ் இதுக்கு மேல நீ தான் பார்க்கணும், இதுக்கு முன்னுக்கெல்லாம் யாரோ பார்த்தே மாதிரி என்னால் முடியாது, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் எப்பொழுது கொண்டுட்டு போனேன், அங்கே கொண்டுட்டு போனேன், மதுரைக்கு கொண்டுட்டு போனேன், சென்னை கொண்டு போனேன், அல்லாஹ் இதுக்கு மேலே நீ தான் பார்க்கணும். கடைசியாக போய் நிற்கிறீங்க அல்லாஹ்ட்ட. நீங்கள் நிற்கிற கடைசி சக்தியாக அல்லாஹ்வை ஆக்காதீர்கள். உங்களுக்கு முதலாவது யா அல்லாஹ் உன்னைத்தான் நம்புறேன். இப்ராஹிம் நபி சொன்னாங்களே, இப்ராஹிம் நபி யார் நம்புறாங்க? சொன்னாங்க, இதுக்கு மேலே இப்ராஹிமை வச்சிங்கண்டா இருக்கிற மிச்ச சிலையெல்லாம் அந்த ஆள் உடைச்சி போடுவான், ஆளை நெருப்புல தூக்கி போடுங்கண்டாங்க. இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், யா அல்லாஹ் நீ எனக்கு போதும், நீ எனக்கு போதும் யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செஞ்சான்? நெருப்புட டியூட்டியை செய்ய விடல. நெருப்புட டியூட்டி என்ன? சுடணும். இப்ராஹிம் நபிக்கு சுட இல்லை. அல்லாஹ் சொல்றான், யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமா, அல்லாஹ்வோட இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வோட நீங்க சரியா இருந்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில் உங்கள் ரப்பு உங்களுக்கு முன்னால நிற்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? மன் ஆதாலி வலியன், யார் என்னுடைய நண்பனை பகைத்துக் கொள்கிறானோ ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவனோட நான் போருக்கு பிரகடனப்படுத்துறேன். என்னோட நேசனுக்கா நீ, அந்த மாதிரி நம்மட பவர் சரியா இருந்தா நம்மட ரப்பு நம்மளோட நிற்பான். ஒமா தகர்ரப இலைய அபதி பிஷைஇன், ஒரு அடியான் என்னை எப்ப நெருங்குறான் தெரியுமா? லோஹருந்தொழுர் இல்லை, அசருந்தொழுர் இல்லை, மஹரிபுந்தொழுர் இல்லை, இஷாவுந்தொழுர் இல்லை, அல்லாஹ் என்னை காப்பாத்து, கிட்டவும் வர மாட்டான். எப்படி? ஒரு அடியான் கடமையான வணக்கத்தை அவன் செய்தான், எதை இஷா தொழுகையில் தராவி எத்தனை ரக்காத்துன்னு போய் சண்டை பிடிக்கிறேன், அதல்ல. உங்களுக்கு கடமையில் தான் நீங்கள் முதலாவது கண்ணு கருத்து வாய்க்கணும். கடமையான வணக்கத்தை கொண்டுதான் ஒரு அடியான் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறான். நஃபிலான வணக்கத்தை செய்ய செய்ய அவன் என்னை நெருங்கி கொண்டே இருக்கிறான். அவன் என்னை நோக்கி நோமலாக வந்தால் நான் வேகமாக போகிறேன். அவன் வந்து அப்படியே எந்த அளவுக்குன்னு சொன்னா, இதா அஹ்பப்துஹு, நான் அவனை நேசிக்க ஆரம்பிக்கிறேன். அவனை நான் நேசித்தால் குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பி, அவன் கேட்கிற காதாக நான் இருப்பேன். அப்படின்னா அவன் அல்லாஹ் காதா மாறல, அவன் கேட்கிறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது கேட்பான். அவன் பார்க்கிற கண்ணாக நான் இருப்பேன், நடக்கிற காலாக நான் இருப்பேன், பிடிக்கிற கரமாக நான் இருப்பேன். அவன் என்னிடம் எதை கேட்டாலும் அவனுக்கு நான் கொடுப்பேன். அவன் என்னிடமிருந்து அவன் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த நிலைமை நமக்கு வரணும்டா நம்மளோட உள்ளம் கிளியர் ஆகும். இல்லாட்டி சும்மா பேருக்கு உதடுகளால் மூமின்களாக இருப்போம்,
உதடுகளால் தக்குவா உள்ளவர்களாக இருப்போம். உடம்பால நாங்க என்னது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சில நபர்களை வைதா ரைத்தஹும் துஜிபுக அஜ்சாமுஹும், நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களோட கோலங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். வை யகூலு தஸ்மா லிகௌலிஹிம், அவங்க சொன்னாங்கன்னா அவங்களோட பேச்சை கேட்பீங்க. அல்லாஹ் சொல்றான் கஅன்னஹும் குஷ்பும் முஸன்னதான், கிடத்தப்பட்ட மரக்கட்டையை போல இருக்கிறாங்க. லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலா. யாரை பத்தி சொல்றான்? யாரை சொல்றான்? நயவஞ்சகர்களை சொல்றான். நயவஞ்சகர்கள் யார்? ஃபீ குலூபிஹிம் மரதுன், நோய் பிடித்திருக்கிறது அவர்களுடைய உள்ளங்களிலே. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ் இன்னும் அவர்களது நோயை அதிகப்படுத்தி விட்டான். அவங்கள சொல்றான். அழகா பேசுவாங்க, பார்த்தா அப்போ என்னடா மூமின், என்ன தக்குவான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அல்லாஹ் சொல்றான் வெறுமனை கிடத்தப்பட்ட மரக்கட்டையாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. உடல்களை மாற்றுகிறோம், கோலங்களை மாற்றுறோம், வாயில் உள்ள பேச்சுகளை மாற்றுகிறோம். ஆனால் உள்ள மட்டும் அதே அழுக்கோடு இருந்தால் எப்படி சகோதரர்கள் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி வரும்? எப்படி நேர்வழி கிடைக்கும்? எப்படி நம்ம ஈடேற்றம் அடைய முடியும்? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நாங்கள் ரொம்ப தெளிவாக அப்போ நம்மட கொள்கை நாம் உள்ளத்தால தான் நம்ம இஸ்லாத்தில் இருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யகூலூன லிஅஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம். சில மனிதர்கள் இருக்கிறாங்க வாயால தான், உள்ளத்துக்குள்ள ஒன்றுமே இல்லை, வாயால சொல்றாங்க ஆனா உள்ளத்துக்குள்ள சம்பந்தம் இல்லைன்றாங்க. கண்ணியமானவர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப எந்த உள்ளம் நோய்வாய்ப்படுமோ அந்த உள்ளம் நயவஞ்சகம் நிறைந்த உள்ளமாக மாறிவிடும், நயவஞ்சகத்தோடு வாழக்கூடிய உள்ளமாக மாறிவிடும். தக்வா உள்ளவர்களுடைய மனநிலை எப்படின்னு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கள், நாளைக்கு நேரம் முடிஞ்சது, இந்த ஹதீஸோட முடிச்சோம். சஹாபாக்கள் ஒரு முறை இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்க, உருக்கமான ஒரு பயான். எப்படி சொன்னாங்க? இர்பாத் பின் சாரியா ரலியல்லாஹு சொல்றாங்க, வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகத்தன், ஒரு உருக்கமான ஒரு உபதேசத்தை எங்களுக்கு ரசூலுல்லாஹ் செய்தார்கள். அந்த உபதேசத்தை கேட்டு வஜிலத் மின்ஹல் குலூப், எங்களோட உள்ளமெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்றாங்க, எங்களுக்கு உள்ளமெல்லாம் பயப்பட ஆரம்பித்தது. வதரஃபத் மின்ஹல் உயூன், கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்து விட்டது. எங்களோட உள்ளம் பயப்படுகிறது, எங்களோட கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ் கன்னஹா மௌஇதத்து முவத்தின், எங்களை விட்டு போறீங்களா? ஏன் எங்களுக்கு இப்படி சொல்றீங்க? எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து செல்ல போகிறீர்களா என்று கேட்கிறாங்க. கால சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க யா ரசூலல்லாஹ், நீங்க என்னமோ எங்களை விட்டு பிரியாவிட அடிக்கிற மாதிரி இருக்கிறீங்க அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா இருந்தா இப்போ நம்மக்கிட்ட ஒரு உபதேசம் பண்ணுங்கண்டா 1 மணி நேரமா 2 மணி நேரம் பண்ணுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன உபதேசம் பண்ணாங்க? ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், ஒன்றும் இல்லைப்பா, அல்லாஹ்வை பயந்துகொள், எல்லாம் சரியாகும். அல்லாஹ் பயப்படுறா உதட்டால வாயால குருவத்தால இல்லை, உள்ளத்தால நீ அல்லாஹ்வை பயந்துகொள், உனக்கு அனைத்துமே சரியாகிவிடும். ஊசிக்கும் பி தக்வல்லாஹ் வஸ்ஸம்இ வத்தாஅன், நீங்க செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சோழே, எந்த உள்ளம் சீர்பெறுமோ அந்த உள்ளம் ஹிதாயத்தில் இருக்கும், அந்த உள்ளம் நேர்வழியில் இருக்கும். அப்போ உள்ளத்தை நம்ம சீர்படுத்துறதுக்கான முக்கியமான விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய கலாமை நீங்க கையில் எடுங்க, அதை படிங்க. அதுக்காக உங்களோட வாழ்க்கையில ஒரு நாள்ல குறைந்தது ஒரு 10 நிமிடம் ஒதுக்குங்க. அல்லாஹ் எனக்கு என்ன சொல்றான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்களோட உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறா, சிந்திக்க மாட்டீங்களா? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், சிந்திப்பதற்காகவே நாம் குர்ஆனை இலகுவாக தந்திருக்கிறோம். ஃபஹல் மின் முதக்கிர், உங்களை யாருமே சிந்திக்க மாட்டீங்களா? சுப்ஹானல்லாஹில் அஸீம். எனவே குர்ஆனோடு உங்களோட உறவை அதிகப்படுத்துங்க. இது மாதிரியான மார்க்க சபைகளில் அல்லாஹ்வுடைய செய்திகள் சொல்லப்படுற இடங்களை நீங்கள் ஒரு நாளும் புறக்கணிக்காதீங்க. இங்கே தான் நான் சொல்ல வரல, எங்கெல்லாம் சரியான அல்லாஹ்வுடைய வேதம் போதிக்கப்படுமோ அந்த இடங்களுக்கு நீங்கள் போங்க. உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம், அது எப்போ வேண்டாலும் செய்யலாம். அல்லாஹ்வுடைய கலாமை அறிந்து கொள்கிற வாய்ப்பை ஒரு நாளும் நீங்கள் தவற விடாதீர்கள். இன்னைக்கு எப்படி நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று கூடி அல்லாஹ்வை பற்றி பேசி நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது நல்ல மாற்றங்கள் வராதா, நம்ம அல்லாஹ்வுக்கு இன்னும் நெருக்கமாகிறதுக்கு வழிகள் நமக்கு கிடைக்காதா என்று நாம் எப்படி நம்ம தேடுறோமோ, நம்மளோட நேரங்களை ஒதுக்குறோமோ, வாழ்நாளோட மௌத்து வரைக்கும் இதை உங்களோட ஹாஜத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ்
எனக்கு சரியான ஒரு பாதையில் என்னை வழி நடத்தி அல்லாஹ், என்னை நேரான ஒரு வழியில் வழி நடத்தி அல்லாஹ், என் உள்ளத்தை அல்லாஹ் நீ தூய்மைப்படுத்து. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிறவனே, சப்பித் கல்பி அலா தீன், ஏன் இந்த உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் வையா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாம் எப்பவுமே கூப்பிட்டுக்கிறான், பயந்துடாதீங்க. அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறது அவன் நோக்கத்தில் இல்லை. எப்படியாவது கஷ்டப்பட்டு என்னவாவது செஞ்சு நீங்கள் நரகம் போகாம சொர்க்கம் போகணும்னு தான் நல்லா என்ன செய்யலாம், பிளான் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு பாவம் செஞ்சு இதுக்கு பிறகு பயான் கேட்டு திருந்தி நான் எங்க சொர்க்கத்துக்கு போவேன், அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அல்லாஹ்வை பத்தி விளங்கலன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுட இரக்கத்தில் நம்பிக்கை இழந்துடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க ரெடி. ஆனா நம்ம தான் நம்மளே மாற்றிக்கொள்ள ரெடி இல்லை. நம்ம நினைக்கிறோம் நாமளே திருந்துவோம், தானா திருந்துவோம். ஒரு சமுதாயம் அவங்க தான் மாற்றணும். ஒரு சமுதாயம் தங்களை தாங்கள் தான் மாற்றணும். அல்லாஹ் மாற்றுவான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அல்லாஹ் நாடினால் நாங்கள் நேர்வழிக்கு வருவோம் சொன்ன மாதிரி நம்ம இருக்கல. நம்ம அல்லாஹ்வை நோக்கி திரும்புகிற பாதைகளை தேடுங்க. அல்லாஹ்வோட அந்த அறிவை, மார்க்கத்தை, குர்ஆன், ஹதீஸ, நேர்வழியை, சரியான பாதையை, அந்த சஹாபாக்கள் இருந்த சரியான அந்த மன்ஹஜ நீங்க தேடுங்க, அதை படிங்க. அதுக்காக உங்களோட நேரத்தை நீங்க சோசியல் மீடியா ஓபன், நீங்க படிக்கணும்னா எங்கேயும் போத்தவில்லை. எவ்வளவு வழிகள் இருக்குது, அத்தனை வழிகளும் நமக்கு குருடாக இருக்கிறது. எங்க போனா நீங்க பாவத்தில் உழுவீங்களோ அது மட்டும் 24 hours உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போ இதுக்கு மெயின் ரீசன் நம்ம மாற்றிக்கிறது எதையோ மாற்றுறோம். நம்ம மாற்ற வேண்டியது நமது உள்ளம். அதை நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் நமக்கு மறுமலர்ச்சி வரும். நமது இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, மறுமை வாழ்க்கையும் நமக்கு என்னது வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். உள்ளங்களுடைய வகைகள் சம்பந்தமாக பேசணும், ஆனாலும் இந்த சந்தர்ப்பம் நமக்கு இடம் கொடுக்கல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சந்தர்ப்பம் வந்தால் மனிதண்ட உள்ளங்கள் என்னவெல்லாம் செய்யுது, எத்தனை வகையாக இருக்குது என்ற விஷயங்களை நாம் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக நாங்கள் படிப்போம். கண்டிப்பாக அங்கே வந்திக்கக்கூடிய சகோதரர்கள் இது மாதிரியான வாய்ப்புகள், இப்போ இங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை விட்டு ஒரு வெள்ளிக்கிழமை, இப்போ இந்த வெள்ளிக்கிழமைடா அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்காது, அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அறிவிப்பாங்க எப்படின்னு சொல்லி. ஏன்னா பெருநாள் வாரத்தால் சில நேரம் வித்தியாசம் ஆகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அந்த கோபுராவில் ஒரு இடத்துல பயான் நடக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய இடங்களில் ப்ரோக்ராம்கள் செய்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்ம மார்க்க விஷயங்களை தெரிய தெரிய நம்ம உள்ளத்துக்குள்ள பிரைட் வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஒரு சந்தோஷம் உங்களை வாழ்க்கையில் கிடைக்கும். இல்லைன்னா எல்லா பக்கத்தாலேயும் பிரச்சனை, காசு வந்தாலே சோதனை என்ற ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்றான், ஒமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னை நினைப்பதை புறக்கணிக்கிறானோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்குது. அவனோட வாழ்க்கை ஒரு கிரிட்டிக்கல் லைஃப். அல்லாஹ் சொல்றான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, குருடனாக நாங்கள் கியாமத்தில் எழுப்போம். அல்லாஹ்ட்ட கேட்குறான், லிம ஹஷர்தனி ஆமா, எதுக்கு என்ன போய் குருடனாக எழுப்பினாய்? நான் தான் வந்து நல்லானா இருந்தனே. அல்லாஹ் சொல்றான், வகதாலி அததுக ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் உனக்கு வந்தபோது நசீதஹா, நீ மறந்து விட்டாய். வகதாலிக்கல் யௌம துன்ஸா, இன்றைய தினமும் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, உள்ளம் சீர்பட்டால் தான் நம்முடைய அனைத்தும் சீராகும். நமது உள்ளத்தை சீர்படுத்துவோம். இது போன்ற நல்ல சபைகளை நாங்கள் அலங்கரிப்போம். நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழிவகைகளை தெரிந்து கொள்வோம். அவருடைய குர்ஆனை நாம் தெரிந்து கொள்வோம். அதன் மூலமாக அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு மாபெரும் வெற்றியை தருவானாக. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்தரமான சுவர்க்கத்தில் நானும் நீங்களும் ஒன்று கூடி அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த நியாமத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய அந்த நிரந்தர வாய்ப்பை நமக்கு தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக. அதேபோல் உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த தில்ஹிஜ்ஜா என்கிற 10 நாட்கள் முக்கியமான நாட்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 10 நாட்கள். இந்த 2 10 பற்றி சொல்லப்படுகிறோம். ஒன்று ரமலானின் இறுதி 10, அந்த 20க்கு புற வரக்கூடியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரவிலே தானும் தொழுது தன் குடும்பத்தையும் தொடர்ந்து எழுப்பிவிடுவாங்க. மனைவிமார்கள் எழுப்புவாங்க. அந்த அளவுக்கு தன் வரிந்து கட்டிக்கொண்டு வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவாங்க. அதிலே லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு மகத்தான ஒரு இரவையும் முயற்சிப்பார்கள். அதே போல இது வந்து அதாவது தில்ஹிஜ்ஜா மாதம், துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்கள். இதிலே அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக பிடிச்ச மிக விருப்பமான ஒரு நாட்களாக இருக்குது. இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அரஃபாவுடைய நோன்பு நமக்கு தெரியும். நீங்கள் முடியுமான வரையும்
நீங்கள் வணக்க வழிபாடுகளை அந்த உரிய நேரத்துக்கு நீங்கள் நேர்த்தியாக அழகாக நீங்கள் செஞ்சாலே அதுவே மிக விருப்பமான விஷயம். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் தர்மங்கள் செய்யலாம். சிலவங்க ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஹஜ்ஜி என்பது ஆகப்பெரிய ஒரு இபாதத் இந்த காலத்தில் இருக்கிறது. அரஃபாவுடைய அந்த தினம் என்பது மிக விருப்பமான அல்லாஹ்வுக்கு அல் ஹஜ்ஜு அரஃபானாங்க. ஹஜ்ஜின்னு சொன்னாலே அரஃபா தான். மிக முக்கியமான நாட்கள் இருக்கின்றன. இந்த நாளையும் இன்றைய ஹுத்துபாவுடைய தலைப்பு தான். இன்றைய ஹுத்துபாவுடைய அதாவது நாங்கள் அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஹுத்துபாவையும் காலையில் ஒரு 9-10 மணிக்கு முன்னுக்கு நாங்கள் டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் பயனடையணும்னு சொன்னால் இது இருக்கக்கூடிய சகோதரர்கள் நலீம் பிரதர் மற்றும் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிறோம். நீங்கள் அதில் இணைஞ்சு கொண்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்சனலாக கேட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹுத்துபா நாங்கள் தமிழில் வழங்குறோம். நீங்கள் ஹுத்துபாவுக்கு போய் அங்கே என்ன ஓதுறாங்கன்னு ஒன்றும் வழங்க இல்லை. போகிறீங்க வாரீங்க தொழுறீங்க அவ்வளோதான். அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அந்த பிரயோசனத்தை நீங்கள் அடைஞ்சு கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் ஓமானில் இந்த மார்க்க விஷயங்களை படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளுக்கான வசதிகள் செய்யப்படுகிறது. அதே மாதிரி பெரியவங்களுக்கு பெண்களுக்கான சில மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளை இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ் பெருநாளைக்கு பிறகு செய்ய இருக்கிறாங்க சகோதரர்கள். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நல்ல விஷயங்களை நாம் பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கையையும் மறுமையையும் அல்லாஹு தஆலா சிறந்ததாக நமக்கு தர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே நமக்காக துஆ செய்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நம்முடைய மார்க்கம் உள்ளத்திலேதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமன்து பில்லாஹி, நாங்கள் ஈமான் கொள்கிறோம். உள்ளத்தில் ஈமான் கொள்ள முஸ்லீமாக இல்லாது இஸ்லாத்துக்குள்ள வருகிறார். ஆகவே உள்ளதுதான் நம்முடைய மார்க்கம் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் சஹீஹ் புகாரியில் வர முதலாவது ஹதீஸ் பின்னியா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒவ்வொரு செயல்களும் எண்ணங்களை கொண்டேதான் புரிவாங்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே உள்ளங்கள் எங்களுடைய ஒவ்வொரு உள்ளங்களும் சீராக அமைய வேண்டும். உள்ளங்கள் சீராக அமைய வேண்டுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்கிற விஷயத்தையும் ஒரு சொன்னார். குர்ஆனோடு தொடர்பாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய திக்ரிலே நினைவிலே இருக்க வேண்டும். தொழுகைகள் இவ்வாறான சபைகள் இவ்வாறான விதயங்களாக நமது உள்ளங்களை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். அவை இவ்வாறான புரோகிராமிலே தொடர்ந்து நீங்கள் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த புரோகிராமில் நீங்கள் வாரத்தில் நாங்கள் சின்ன மாதிரி உங்களுடைய சகோதரர்கள் நண்பர்கள் உறவினர்களையும் கொஞ்சம் சொல்லி அழைப்பிட்டு வருமாறு கேட்டுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த ப்ரோக்ராம் இந்த லாங் ஹாலிடேஸ் வார்த்தை அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணி அதுக்கு அடுத்த ஃப்ரைடே செய்கிறதுக்கு யோசிக்கிறோம். அதை இப்போ பண்ணிக்கிறோம். மற்ற இன்ஷா அல்லாஹ் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய ப்ரோக்ராம்கள் நடந்துருக்கு ஆல்ரெடி. அதே மாதிரி சில ப்ரோக்ராம்களுக்கு உதாரணமாக அரபி கிளாஸ், தஜ்வீத் கிளாஸ், இப்படியான மோனை ஒமானில் இருக்கிறார், மஸ்ஜிதில் இருக்கிறார். ஃபுல் டைம் நம்மளுக்கு அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கொண்டே இந்த அடிப்படையில் தஜ்வீத் கிளாஸ், அரபி கிளாஸ் போன்ற நிகழ்ச்சிகளும் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹாலிடேஸ் பிறகு அதில் முடிச்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பிளான் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு கூகுள் ஃபார்ம் கொண்டு அனுப்புவோம். உங்களோட ஃபீட்பேக் கேட்டு தஜ்வீத் கிளாஸ், அரபி கிளாஸ் நினைச்சிட்டு அதை கொஞ்சம் ஃபிட் பண்ணி அனுப்புவோம். இன்ஷா அல்லாஹ் மற்றது இதே தலைப்பில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதே தலைப்பில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கிறால் இல்லாட்டி வேறு கொமனாக ஏதாவது ப்ரோக்ராம் சம்மந்தமான ஏதாவது சஜஷன்கள், ஒப்பீனியன்கள் இல்லாட்டி இந்த மாதிரி செஞ்ச நல்லா இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒன்றையும் செய்யலாங்கிறது ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது சஜஷன் பெருநாள் தொழில் அறிவிச்சிருங்க. 14 இங்கே மஸ்கட் கிளப் தானே அது இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழிலை போன பெருநாள் மாதிரி தமாம் மாதிரி மஸ்கட் கிளப் கிரவுண்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்களாம். மௌலவி செய்வது மௌலவி செய்வார். இன்ஷா அல்லாஹ் எப்படி இந்த அரஃபா நோன்பு சம்பந்தமான விஷயம் இறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து முரண்பாடு உள்ள விஷயம். அரஃபா என்பது சவுதியில் 15 அந்த ஆண்டு தான் நமக்கு அரஃபா. அப்போ அந்த ஆண்டு
சவுதியில் அந்த பிறை அரபா தினத்தில் ஹாஜிகள் இருக்கக்கூடிய அந்த நாளை கணக்கு பார்த்து ஒரு ஆள் 15 பிடிச்சாருன்னா அது அவரோட மார்க்கு ஈஸியாக. இல்லை நமக்கு 9 முறையில் தான் அரபாண்டு ஒரு ஆள் பிடிச்சா அதுவும் தப்பு. இது ரெண்டு கருத்துள்ள ஒரு விஷயம். அதனால் நாம் என்னுடைய கருத்தையோ இல்லாட்டி மற்றவங்களோட கருத்தையோ நம்ம திணிக்கிறது. சிலவங்க சொல்கிறாங்க எனக்கு சந்தேகமாகிது, நான் 15 பிடிக்கிறேன் 16 பிடிக்கிறேன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போதுமானவங்க. அது நமக்கு சொல்லலை. 1 15 அங்கே அரபாச்சிடும் நீங்கள் பிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே பிறை 9 கணக்கு பார்த்து 16 பிடிக்கும். பிறை 9 நாங்கள் அங்கே உள்ள டேட்டை சொல்லுவோம். 16 டேட்டை சொல்லுவோம். நம்ம திகதி சரியா? பிறை 16 இல்லை, பிறை 9ன்றது இங்கே நான் பிறையின்படி 16ஆம் தேதி வரும். சவுதியில் கணக்கின்படி 15 வரும். இதில் ரெண்டில் இது மார்க்க ரீதியான ஒரு கருத்து முரண்பாடுள்ள விஷயம். அது பிறை பார்த்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து முரண்பாடு. அதனால் நீங்கள் எந்த நிலைப்பாட்டை மார்க் அடிப்படையில் விளங்கி வச்சுக்கிறீங்களோ அந்த நிலைப்பாட்டுக்கேற்ப இந்த ஓமானுடைய பிறை கணக்கின்படி 9 நீங்கள் என்ன செய்யலாம், அதாவது 16ஆம் தேதி பிறை 9 நீங்கள் நோன்பு பிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி சவுதியில் அந்த ஹாஜி அளிக்கக்கூடிய அரபாவுடைய தினத்தில் தான் நோன்பு பிடிக்கணும்டா 15ஆம் தேதி பிற 9 வரும் சவுதி கணக்கு. இந்த ரெண்டில் எதையாவது நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இது இந்தியாவுடைய விஷயம்ன்றதால நான் ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதான். சரி, ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். முடிச்சுக்கொள்ளுமா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த